கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரோமோவோட எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, நீ என் கண்ணே பற்றும் போல இருக்கு, என் பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்க எல்லாரும் சொந்தக்காரங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தலைமையில் கல்யாணம் நடக்கிறது. எல்லாரும் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க, ஊரில் இருக்க எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு கூடியிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ரோகிணி சொல்லிகிட்டே இருக்காங்க, ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற, நீ ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, இந்த விஷயத்துலலாம் பிடிவாதம் பிடிச்சா என்ன பண்ணுறது, நீயாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளோட ரேவதி இல்லைக்கா, நீ தானே சொன்ன இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கே கார்த்தி மாமா தடுத்து எல்லாத்தையும் அவர் நிறுத்தினாரு. இவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு என் மேலே விருப்பம் இருக்குன்னா அவர் தடுக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி ரேவதியை சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி இந்த மாதிரி கார்த்தியை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா பத்தாது, அவர் ஏதோ ஒரு பிரச்சனையினால நம்ம அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே, நீ தான் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லும் போது, இல்லைக்கா இந்த தாலியை அம்மா என் கையில் கொடுத்துட்டு சாமி கிட்ட வேண்டும் போதே நான் மனசார வேண்டிக்கிட்டு வந்தேன், கார்த்தி மாமா தான் இந்த தாலியை என் கழுத்தில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக பாரு அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையார் ரேவதி இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணும் மாலெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்லும் போது மாலெல்லாம் மாற்றி ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆகணும், மாமா இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல, சகல அதுக்கான ஒரு பிளானை போட்டுட்ருக்காரு, கண்டிப்பாக இவனுக்கு ஆப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மருது நின்றுட்டு இருக்கும் போது பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போது சாமுண்டீஸ்வரி கிட்ட போய், இங்கே சாமுண்டீஸ்வரி யாருன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே வருவார். அவங்க தான் சாமுண்டீஸ்வரி, அதோ பச்சை கலர் சாரி கட்டியிருக்காங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போவாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ இந்த மாதிரி இவன் நல்லவன் கிடையாதுமா, இந்த மருது ரொம்ப கெட்டவன், என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணோட வாழ்க்கையை இவன் அழிச்சிருக்கான், வீடியோலாம் தப்பு தப்பாக எடுத்து அதை அமுச்சு அதை வச்சு பணம் பறிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு, என்ன மாப்பிள்ளை இது, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அத்தை இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அத்தை, இவங்க பொய் சொல்கிறாங்க, நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, இவங்க எப்படி பொய் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, யார், அதுக்கு என்ன ஆதாரத்தை காமிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மருது சொல்வார். அப்போ நம்மளோட அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு, சரியான அயோக்கியராக இருக்க, உன்னை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல மேடம், நான் சொல்கிறேன் உண்மையே சொல்கிறேன், இவன் நல்லவனே கிடையாது, தயவு செய்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்கள் பொண்ணு வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துடாதீங்க, இவன் ரொம்பவே ஒரு அயோக்கியன், பொண்ணுங்க போகிற மாலு ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த மாதிரி இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்து அதை அமைச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட நெட்டில் விட்டுருவேன்னு சொல்லிட்டு பணத்தை பறிக்கிறவன், தயவு செய்து நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி எல்லாரும் யோசிக்கிறாங்க. உடனே நம்மளோட மருது என்ன சொல்கிறாரு, அத்தை இவங்க சொல்கிறத நம்பாதீங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க, எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, சரி அப்படி இருந்தால் அதுக்கான ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு சொல்லுவாங்க, மேடம் நேற்று தான் நான் ஆதாரத்தை எடுத்தேன், ஆனால் அந்த ஆதாரத்தை இவன் அழிச்சிட்டான், கொடுக்க முடியாத அளவுக்கு, நான் சொல்கிறது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இவங்க போய் சொல்கிறாங்க, நீங்கள் நம்பாதீங்க, அந்த கார்த்தி தான் ஏதோ ஒரு சதி பண்ணி இந்த மாதிரிலாம் இவங்களை வச்சு சொல்ல விடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது புரியாமல் சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொல்கிறத கேட்டுட்டு மாப்பிள்ளை சொல்கிறதே நம்பிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மயில்வாகதும், அத்தை ஒரு பொண்ணும் பாதிக்கப்பட்ட அவங்க அப்பாவும் சொல்லும் போது நீங்கள் ஏன் அத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க, என்ன எதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளை விசாரிக்கலாம், ஆனால் இவங்க ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம இவர் மேலே பழி போட்டால் அதை நம்ப முடியும், எனக்கு என்னவோ அந்த கார்த்தி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராஜராஜன் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, தேவையில்லாமல் அவன் மேலே பழிய போடாத, என் மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான், ஏதோ நீ ஆதாரத்தை நிரூபிச்சு இவன் கெட்டவன் சொல்லிட்டு நிரூபிப்பான் தவிர இன்னொருத்தங்களை வச்சுலாம் இந்த கல்யாணத்தை இப்படிலாம் பொய் காரணம் சொல்லி நம்ப வைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சாமுண்டீஸ்வரி இதெல்லாம் நம்பாமல் அந்த பொண்ணை ஒழுங்கு மரியாதையாக நீ வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை அழுவாங்க. மேடம், நான் உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீ அந்த கார்த்தி அமைச்ச ஆளு தானே, மரியாதையாக வெளியே போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறு, நீ என்ன பண்ணாலும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி, அம்மா என்னம்மா இது, இவங்க வந்து கல்யாணத்தை வந்து இப்படி வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை பற்றி நீங்கள் என்னவோ கேஷுவலாக வந்து இவனை வெளியே போக சொல்கிறீங்க, அது எப்படிமா இந்த பொண்ணு போய் சொல்லுவாங்க, உனக்கு தெரியாது அந்த கார்த்தி ராஜசேதுபதி வீட்டில் இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லி கூட அமைச்சிருப்பாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு, அவன் என்ன பண்ணாலும் சரி அவன் இந்த வீட்டு மருமகனாக வரவே முடியாது, இந்த கல்யாணம் நடந்தே ஆகும், நீங்கள் தயவுசெய்து வெளியே போங்க, என் மாப்பிள்ளை நல்லவருன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை நம்பி என்ன பண்ண மருதை வந்து குறை சொல்லாமல் சாமுண்டீஸ்வரி வந்து சரின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவார் ஆதாரம் இல்லாததுனால. இப்போது நம்ம கார்த்திகிட்ட போய் அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க, என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேசுவார் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் போய் இந்த மாதிரி மருதை பற்றின விஷயம் எல்லாத்தையும் சொல்லி சாமுண்டீஸ்வரி மேடம் கிட்ட சொன்னோம், சாமுண்டீஸ்வரி மேடம் வந்து எதுவுமே நம்பலை சார் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் ஏங்க அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்பாரு. இல்லை சார், எனக்கு மனசு பொறுக்கவே இல்லை, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆதாரத்தை ரெடி பண்ணி அவன் வந்து சாமர்த்தியமாக வந்து அழிச்சிட்டானே அப்படின்றதுனால தான் சார் நான் இந்த மாதிரி போய் நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் போய் அந்த கல்யாணத்தை நிறுத்த போனோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் எங்கள் அத்தை ஆதாரப்பூர்வமாக வந்து இல்லாமல் நம்ப மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து நானும் சூழ்ச்சி பண்ணுறேன் அப்படின்றத நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட வந்து அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு கார்த்தி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவனுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று இருக்குது, கண்டிப்பாக நான் வந்து அவனை வந்து எப்படி வந்து எடுத்துகிட்டு வரணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சார், எதனா ஹெல்ப்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண நான் தயாராக இருக்கேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மருது வந்து இந்த கல்யாணம் மூடிட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ரேவதியை வந்து சொல்கிறாரு. ரேவதியை போட்டு பாடாப்படுத்த போகிறாரு. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மருமகன் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறது தான் நீ கேட்டாகணும், சாமுண்டீஸ்வரியை நம்ம காலுக்கு கீழே அப்படின்ற மாதிரி மருது வந்து நினச்சிட்ருக்காரு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதாரம் மருது அந்த ரெட் அப்படின்ற ஆதாரம் இல்லாததுனால, சரியான ஆதாரம் வந்து கிடைக்காததுனால நம்மளோட பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அனுப்பப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அனுப்பப்பட்டுறாங்க. நம்மளோட மருதை நம்புகிற அளவுக்கு கூட அந்த பொண்ணை வந்து சுத்தமாக நம்பலை, நம்ம மாப்பிள்ளை தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதை பேசுகிறதுனாலும் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது, இப்போது இந்த வந்து கார்த்தி அமைச்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு தப்பாக கார்த்தி நெக்ஸ்ட்டு நம்மளோட மருதை வந்து நிரூபிக்கிறதுக்கோசம் எப்படி பிளான் பண்ணி சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்க போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு சாமுண்டீஸ்வரி வாய்வாக்கா வந்து அந்த பொண்ணு சொன்னதுனால நம்பாமல் போயிட்டாங்க, அந்த பொண்ணை மட்டும்தான் தப்பாக நினச்சிட்டாங்க. ஸோ மருது வந்து ஆதாரத்தோடு நிரூபித்தா மட்டும்தான் சாமுண்டீஸ்வரி நம்புவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.